நான் இப்போ உங்ககிட்ட ஐஃபோன் வேணுமா இல்லாட்டா 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஈஸியாக. பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஐஃபோன் தான் சொல்லுவேன். புரியலல்ல? ஏன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு அசெட் அண்ட் லையபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஏன் அதை சூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்னது அப்படின்னு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் அசெட். அசெட்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, அதோட மதிப்பு குறையாமல் அது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸை தொடர்ந்து தந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதான் அசெட்னு சொல்லுவாங்க. அசெட்டை வச்சு இப்போ லயபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அப்படி நேர ஆப்போசிட்டு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதுதான் லயபிலிட்டி. சரி, ஓகே, அப்போ லேண்டோட மதிப்பு தான் ஏறிக்கிட்டே போகும், அதுதானே அசெட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த அசெட் அண்ட் லயபிலிட்டிங்கிறது ஒவ்வொரு மனுஷனை பொறுத்து மாறும். எனக்கு அசெட்டுங்கிறது மணியை ஜென்ரேட் பண்ணி தரணும். அப்போனா நான் இப்போ யூடியூப்பில் ஓரளவு ரெகுலராக வீடியோ பண்ணோம்னா ஒரு ஐஃபோன் இருந்துச்சுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வெல்த் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் ஐஃபோனை வச்சு வீடியோஸ் மேக் பண்ணி கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு நினைப்பேன். அதனால் எனக்கு ஒரு மணி ஃப்ளோவும் க்ரியேட் ஆகுது. அப்போனா அதுதான் எனக்கு அசெட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அசெட் அண்ட் லையபிலிட்டிஸ் நம்ம நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். லேண்டுமே ஒரு சில பேருக்கு அது அசெட்டாகவே இருக்கலாம். ஆனால் அது நீங்கள் விற்கிற வரைக்கும் அது உங்களுக்கு அசெட்டு கிடையாது. அது விற்றதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு அசெட்டாகவே கன்வெர்ட் ஆகும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அசெட்னா உங்களுக்கு மணியை ஜென்ரேட் பண்ணி தந்துக்கிட்டே இருக்கும். லயபிலிட்டினா உங்களோட மணி கம்மியாகிட்டே இருக்கும். தட்ஸ் இட். அசெட்டுக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லயபிலிட்டிஸுக்கு அதை விட எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னா அது மிகப்பெரிய லயபிலிட்டி. ஏன்னா அதுக்கு மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு பிரயோஜனமாக அந்தளவுக்கு கிடைக்காது. ஆனால் அசெட்டை சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஈக்விட்டி, ஷேர்ஸு, லேண்டு அண்ட் ஸோ ஆன். நான் சொன்னது தப்புன்னு யாரும் நினச்சிங்கன்னா கவலையே படாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கரெக்டுன்னு தோணுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு எது கரெக்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. எதுவாக இருந்தாலும் இப்போ உனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி ஆகணும். நான் இவ்வளோ நேரம் வளர்னதே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பிக் சாலிட் கைஸ். உங்களோட அன்புக்கு நான் என்ன தரணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் என்ன தரணும்னு எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அது என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் இயர்லியாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மணி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அதேமாதிரி காம்பவுண்டிங்கிற மிகப்பெரிய ஒண்டரை நீங்கள் சம்பாதிப்பீங்க. காம்பவுண்டிங் தான் 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். பாய்.